வணக்கம். நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இது பிங்க் கலர் நித்திய கல்யாணி அழகாக பூத்துருக்கு. நித்திய கல்யாணின்னு அது பேர் வந்ததுக்கு மாதிரி தினமும் பூ எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். இது கேன்சரை கூட குணமாக்கும். இந்த பூக்களையும் இலைகளையும் கொதிக்க வச்சு குடித்தோம்னா கேன்சரை கூட குணமாக்கும், சுகரை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு சாண்டில் கலர் செம்பருத்தி. இது ஒரு மெக்சிகன் பெட்டூனியா. இது அஸ்பராஸ்ங்கிற அழகு புல். இது பேபி சன்ரோஸ். இங்கே ஒயிட் நித்திய கல்யாணி இருக்குது. இப்படி நித்திய கல்யாணி கலர் கலராக வளர்த்து வரோம். அடுத்து என்ன பார்ப்போன்னா, பாவக்காயை அறுவடை செய்வோம். இன்றைக்கி பாருங்கள், இது ஒரு கோவக்காய் கொடி இருக்குது. இப்போ தான் பூ எடுக்கு. இதெல்லாம் வெறும் பூ, காய் வரல. இதில் ஒரு பாகக்காய் இருக்குது, அதை அறுவடை செய்வோம். பாருங்கள், பாகற்காய் நிறையா காய் கொடுத்துருச்சு. இப்போ தான் இங்கே ஒரு காய் இருக்குது, இங்கே ஒரு காய் இருக்குது. இதை அறுவடை பண்ணிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பெருசாகும், இருந்தாலும் இந்த வெயிலுக்கு வளர மாட்டேங்கு, அதனால் அறுவடை பண்ணிக்கிறோம். இது ஒரு 2-3 நாள் ஆகவும் அறுவடை செய்வோம். இப்படி பாகக்காயை அறுவடை செய்வோம். வீட்டுக்கு தேவையான பாகக்காயை நம்ம வளர்த்துக்கலாம் ஈஸியாக. இந்த பாருங்கள், இப்படி வீடியோ எடுப்பணும்னு வச்சா இந்த பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இது குட்டி பாவக்காய் எல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் பெருசாகட்டும், எல்லாம் ஒன்று போல பறிப்போம் அப்படின்ட்டு இருந்தால் அதுக்குள்ளே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது மிதி பாகல். இங்கே ஒரு பாகல் செடி இருக்குது, இதுவுமே பழுக்க ஆரம்பிச்சிச்சு. இப்படிதான் எல்லாம் ஒன்று போல காய்க்கட்டும், கொஞ்சம் நிறையா பறிப்போம் அப்படின்னு நினச்சேன். பாருங்கள், மிதி பாகல். இந்த செடியில் ஒரு 3 காய் கிடச்சிருக்கு. வாங்க அடுத்து ஒரு செடியில் பறிப்போம். இதில் உள்ள செடிகளுக்குள்ளேயே இருக்குது, தெரிய மாட்டேங்குது. மிதிபாங்கிறது குட்டி குட்டியாக இருக்கும், அப்படியே அந்த இலைகளுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம பார்த்து பறிக்கணும், இல்லைன்னா அப்படி பழுத்த அப்புறம் தான் தெரியும் காய் இருக்கிறதே. இப்படி அங்கங்கே பாகற் செடி நட்டு வச்சுருக்கேன். பாகற்காய் சுகருக்கு நல்லது. அப்படியே தண்ணி போடாமல் எண்ணெயில் வதக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், பழுத்து வெடிச்சிருச்சு. பாருங்கள், பழுத்து தொங்க விட்ட மாதிரி வரிசையாக எனக்கு காய் வச்சுருக்கு. பாகற்காய் மிதி பாகல். பாருங்கள், 1 2 3 4 5 6, இந்த ஒரு அடிக்குள்ளேயும் 6 காய் இருந்திருக்கு. பாருங்கள், இது பாகல் விதை. பழுத்ததை புளிக்குழம்பு வைக்கலாம். இந்த பாகல் விதையை எடுத்து திரும்ப போடுறதுக்கு வச்சுக்கலாம். பாருங்கள், இது ஒரு நீட்டு பாகல், மீடியம் சைஸாக காய்ச்சிருக்கு. இது ஒரு நீட்டு பாகல், கடையில் வாங்கிட்டு வந்த நீட்டு பாகலை தான் அந்த விதையை போட்டேன். இதுவும் நிறையா காய் காய்ச்சிருச்சு. பாருங்கள், இப்போ ஒரு காய் காய்ச்சிருக்கு. இப்படி பாகற்காயை அனைவரும் வளர்த்து பயன்பெறலாம். இந்த ஒரு சின்ன செடி வச்சுருக்கேன். இப்படி அப்பப்போ பாகல் செடி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருந்தால் வீட்டுக்கு தேவையான பாகற்காய் காய்ச்சிரும். பாகற்காய் உடம்புக்கு நல்லது, கசப்பு சுவையுடையது, கீர்பூச்சியெல்லாம் அழிக்கும், சுகரு கண்ட்ரோல் பண்ணும், உடம்புக்கு நல்லா சத்தானது. கசப்பு தெரியாமல் எண்ணெயிலேயே வதக்கிட்டோம்னா கசப்பு தெரியாமல் சாப்பிடலாம். பாகற்காய் மற்ற காய்கள் மாதிரி மோத்தல் அடிக்காது. நான் தினமும் கூட வச்சு பாகற்காயை சாப்பிடுவேன். இப்படி பாகற்காயை வளர்த்து அனைவரும் பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.